அப்புறம் மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு வின்னர் நம்ம சிவான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ செகண்ட் வின்னர் யாருன்னு பார்த்துடலாமா? என்னோட ஏஞ்சலோட நேம் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அந்த செகண்ட் ப்ரைஸ் யார் வின் பண்ண போறான்னு பார்க்கலாமா? அண்ட் த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். 3, 2, 1. நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. என்னோட ஏஞ்சல் தான் வரப்போகிறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கனிமொழி, ஸ்டேஜ்க்கு வாங்க. கங்க்ராச்சுலேஷன் கனிமொழி, நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன் கனிமொழி. தேங்க்யூ மேம். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நிஜமாவே இவ தேவதை மாதிரியே தான் இருக்கா. எனக்காக பிறந்தவன் எனக்கு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் சிவா, மிஸ் கனிமொழி 2 பேருக்குமே எங்களோட விசேஷ சொல்லிக்கிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வாங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் சிவா. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வாவ், பைக் சூப்பராக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. சிவா, கங்க்ராட்ஸ். உண்மையிலே பைக் ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள் சிவா. தேங்க்யூ கனிமொழி. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சிவா? இனிமே இந்த பைக் உங்களோட இதுதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ Thank you so செகண்ட் much, ப்ரைஸ் sir. கொடுத்துடலாமா? வாழ்த்துக்கள் கனிமொழி. இந்தாங்க உங்களோட ப்ரைஸ், கோல்ட் காயின். தேங்க்யூ ஸோ மச் மேம். என் தங்கத்துக்கு தங்கமே ப்ரைஸாக கிடச்சிருச்சு. ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ 2 பேருக்குமே அவார்ட் கொடுத்துடலாமா? மிஸ்டர் சிவா ப்ளீஸ் கம். வாழ்த்துக்கள் சிவா. தேங்க்யூ ஸோ மச் சார். மிஸ் கனிமொழி, இது உங்களுடைய அவார்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஈவினிங் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ட்க்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம சிவா கனிமொழிக்கு எங்களோட விஷஸை சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மறக்காம எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. அடியே பவுடுடப்பா, உன் தம்பி என்ன பைக்லாம் வாங்கிட்டான் போல. அட ஆமாடி நட்டக்குரங்கு. சிவா, இவ தான் என்னோட ஃப்ரெண்டு நிமிஷாடா. நீ சின்ன வயசில் பார்த்துருப்ப. நாங்கள் ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்டுடா. எவ்வளோ வருஷம் கழிச்சு இவளை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியாக்கா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா சிவா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பரவாயில்லையே, நிமியோட ஃப்ரெண்டா? பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கு. என்னக்கா நல்லா இருக்கா? ஒரே வெள்ளை மூஞ்சியாக இருக்கா. ரோஸ் பவுடர் அப்பிட்டு வந்திருக்கா. இவன் நல்லா இருக்காளாக்கா. 2 முடியை முன்னாடி தொங்க விட்டுட்டு ஆளையும் மூஞ்சி வைப்பாரு. அடியே, ஏன்டி உமா எப்படி பேசிகிட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு என்ன, நல்லா தானே இருக்கு? அட போக்கா, இந்த பிள்ளை எனக்கு பார்த்தாவே பிடிக்கல. அதுவும் இல்லாமல் என்னோட நிம்மி கூட இவ ஃப்ரெண்டாக இருப்பாளாக்கோ. நான்லாம் 2 பேரையும் சேர்க்க விட மாட்டேன். அட பாவி, விஷக்காரி, விஷமாக இருக்காளே. மாப்பிள்ள, இனி ஒரு ரூட்டில் பிரச்சனையே இல்லைடா. தெரிஞ்ச ஆளாக வேற போயிடுச்சு. டேய் நீ வேறடா மாப்பிள்ள. சப்போஸ் அவள் கமிட்டடாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. இப்போ இருக்க பிள்ளைங்களா யாரும் சிங்கிளாக இருக்காங்க, எல்லாம் கமிட்டடாக தான் இருப்பாளுங்க. சரி பார்க்கலாம். அக்கா, அந்த ரெட் கலர் ஷர்ட் இருக்கான் பாரு, அவனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நான் வீட்டில் போயிட்டு சொல்கிறேன் என்னென்னு. அப்படியா ஆர்த்தி? அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா அது? சரி, நீ வீட்லேயே வந்து சொல்லு. அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னா இல்லைக்கா. இருந்தாலும் இங்கே சொல்ல முடியாது, வீட்டில் தான் சொல்ல முடியும். ஓகேடி ஆர்த்தி, வீட்லேயே வந்து சொல்லு. ஹே கேர்ள், உன்னோட பேர் என்ன? ஹே பாய், உன்னோட பேர் என்ன? என் பேரு பிரணவ். உன் பேர் என்ன? என் பேரு யாழினி. யாழினியா? சூப்பராக இருக்கு பேரு. இங்கே பாருடி பவுருடப்பா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே பாரு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க பாரு. அட ஆமாடி நிமி, இவ தான் என்னோட பொண்ணு யாழினி. இவன் என்னோட பையன் பிரணவ். அடியே நிம்மி, நீங்கள் பேசுனது போதும், வாங்க போய் சாப்பிட்லாம். பந்தி காலியாகிற போகுது. ஆமாடி நிம்மி, வா போகலாம், சாப்பிட்லாம். சாப்பிட்டே பேசலாம். வாங்க போகலாம் எல்லாரும். அப்புறம் அம்மா, நீங்களாம் முன்னாடி போங்க. நானும் அக்காவும் ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். சரிடி அம்மா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். மச்சி, உன் ஆளும் என் ஆளும் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களா? நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், பார்க்கலாம்.
சரிடா மச்சி, இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. அக்கா எப்படி இருக்கு இந்த லொக்கேஷன்? சூப்பராக இருக்குல்ல? ஃபோட்டோ எடுக்கலாமா? ஆமாம் ஆர்த்தி, சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அக்கா செல்ஃபி எடுக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறதாக்கா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. யாராவது கூப்பிடலாமா? இங்கே யார் போய் கூப்பிட்றது? வெயிட் பண்ண யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். எங்கடா போனாளுங்க இவளுங்க? ஒரு செகண்ட்ல எங்க போனாளுங்கன்னு தெரியலையே. ஆமாடா, 5 நிமிஷமா சுத்திட்டே இருக்கோம், இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. அக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாரு. ஆமாம் ஆர்த்தி, சிவாவும் சிவாவோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. கூப்பிடலாமா? நான் சிவாவை கூப்பிடவா? அக்கா நீ இரு, நான் கூப்பிட்றேன். விஷால், விஷால். யார் அது நம்மளை கூப்பிடுறாங்க? சிவா, சிவா. யார் அது என்னை கூப்பிடுறா? கங்கையில் ஆடிய பறவைகள் எல்லாம் கண்மணி வாசம் பேச